ஹலோ கைஸ். பென்டன் கிளாசிக்கு, பென்டன் யூனிவர்ஸ், பென்டன் ஆம்னிவர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென்டன் ரொம்ப மாசாகவும் ஒரு ஸ்டோரியும் கொண்டு போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட மார்வல் கம்யூனிட்டி மூவிஸ் மாதிரி இருக்கும். ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். லைட்டாக கொஞ்சம் மார்வலில் வேலை பார்த்தவங்க இதுலேயும் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா. அல்ட்ரமெட்டிக்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கூட வேறு லெவலில் சூப்பராக அல்ட்ரமெட்டிக்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன தான் இதெல்லாம் சூப்பராக இருந்தாலும் இப்போ பென்டனோட ஃபேன்ஸ் பண்ணுற எடிட்ஸ்லாம் நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று தோணுது. அது என்னென்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இந்த பென்டனோட எடிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவல்ஸ் கீர் போட்டு ரிவல்ஸில் போகுது. நம்ம இந்த மாதிரி எடிட்ஸில் பார்க்குற ஃபார்மேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா 2010 எப்படி இருந்தார், 12 எப்படி இருந்தாருன்னு. ஆனால் பென்டனுக்கு மட்டும் பின்னாடி எவல்யூஷன் ஆகுது. இது காரணம் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு